தினம் தினம் எந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. உன் கரத்தினால் என் இதயத்தை வெண்பனியாய் மாற்றவா. தினம் தினம் இந்த வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. பொன்னோடுமில்லை பொருளோடுமில்லை உன்னோட நான் வாழ ஏங்குகிறேன். உறவாடவா என்னை உனதாக்கவா. உறவாடவா என்னை உனதாக்கவா. அருள் நிறைவான கரங்களில் என்னை தாங்கவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி உங்களுக்கு அருமையான ஒரு பாடலை கூட ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அருமையான வசனத்தையும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டு தான் இதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறது என் மனதில் பட்டது குட்டீஸ். அப்படி என்ன வசனம் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அந்த இடத்துல நம்மளை தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நம்மளுடைய ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. அதான் இன்னைக்கு நம்ம பாடலை பார்த்தோம். என்கிட்ட பொண்ணுள்ள பொருள் இல்லை, பரவாயில்ல, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய அன்புக்குரிய பிள்ளையாக நான் இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கை, அந்த பலன் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் குட்டீஸ். நமக்கு என்ன சூழ்நிலைகள் இக்கட்டாக வந்தால் கூட அந்த எல்லா சூழ்நிலைகள்லையும் ஏசப்பா நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க செய்வாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட உங்களுடைய இருதயம் நான் அவருக்கு உகந்த பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்னை தலை நிமிர செய்ய அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். அவருக்கு விரோதமாக நான் எனக்கு சுயநலமாக எதுவும் யோசிச்சு பண்ணிடக்கூடாது. அது எனக்கே பிரச்சனை ஆகிடுங்கிற எண்ணம் நமக்கு வேணும் குட்டீஸ். ஸோ நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகள்லையும் அவரை குறித்த எண்ணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா எல்லா முடிவுகளையும் அவருக்கு உகந்ததாக நம்ம எடுப்போம், அவருக்குரியதாக நம்ம எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை அவர் தலை குனிஞ்சு போக விட மாட்டார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பன நேரத்திலேயும் கூட என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு நன்றி டாடி. உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.